கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது வேத வாசித்தீர்களா? இது ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? கொஞ்ச நேரமாவது ஆண்டவரை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா? யோசித்து பாருங்கள். இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, ஒழுங்காக வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மீன்கள் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை அங்கே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அங்கே ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது கப்பர்நகூம் என்கிற ஊரிலே அவர்கள் வந்தபொழுது வரி வசூலிக்கிறவர்கள் அங்கே பேதுருவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரி செலுத்துவதில்லையா என்று சொல்லி அங்கே கேட்கிறார்கள். உடனே பேதுரு அவர்களுக்கு மறுமொழியாக சொல்லுகிறார், இல்லை, எங்களுடைய போதகர் ஒழுங்காக அவர் வரி செலுத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டில் இருக்கும்போது பேதுரு வந்து கேட்கிறான், ஆண்டவரே, இப்படி வரி வசூலிக்கிறவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கடலிலே போய் நீ தூண்டிலை போடு, அதில் முதல் மாட்டுகிற அந்த மீனை எடுத்து பார், அதனுடைய வாயிலே ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து நீ வரியை செலுத்திவிடு என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், பேதுரு அப்படியே நேராக போகிறார், தூண்டில் போடுகிறார், தூண்டில் ஒரு மீன் மாட்டுகிறது. முதல் மாட்டின் அந்த மீனை எடுத்து அவர் வாயை திறந்து பார்க்கிற வெள்ளிப்பணம் இருக்கிறது. அவர் அங்கே வரியை செலுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த மீனினுடைய வாயிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே அந்த மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு மீன் இரைகளை அது தன்னுடைய வாயிலே அது எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் உடனே அது தன்னுடைய குடலுக்குள் சென்றுவிடும், வயிற்றுக்குள் சென்றுவிடும். ஆனால் இந்த மீனுடைய வாய்க்குள் பாருங்கள், வெள்ளிப்பணம் போயிருக்கிறது, ஆனால் அதை தன்னுடைய குடலுக்குள் அது செலுத்தவில்லை. உள்ளே செல்லாது, வெளியே துப்பி விடுவோம் என்று சொல்லி வெளியும் அது துப்பவில்லை, அப்படியே பாதுகாப்பாக தன்னுடைய வாயிலே வைத்திருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசர்களுக்கும் இந்த பணம் தேவை என்று சொல்லி அந்த மீன் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த பணம் எங்களுக்கு தேவை, அது நீதான் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மீன் அப்படியே பாதுகாப்பாக பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வாயிலே மாட்டின அந்த பணத்தை அது வெளியேயும் அது போடாமல் உள்ளேயும் அனுப்பாமல் அப்படியே வாயிலே வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மீன். மாத்திரமல்ல, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனாவை விழுங்கும்படிக்கு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோனா ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போக சொல்லுகிறார். ஆனால் யோனாவோ ஆண்டுடைய சித்தத்தை மீறி அவன் தர்சீசு பட்டணத்துக்கு அவன் ஓடி போகிறான். அவன் தர்சீசு பட்டணத்துக்கு அவன் அங்கே வழி விலகி அவன் போகும் பொழுது அங்கே ஒரு கடலில் ஒரு புயலை உருவாக்குகிறார், ஒரு பிரச்சனை உருவாகிறது. சீட்டு போடுகிறார்கள், யோனாவின் பேருக்கு சீட்டு விழுகிறது. அப்பொழுது யோனாவின் இடத்துல வந்து கேட்கிறார்கள், இந்த பிரச்சனை மாற என்ன செய்ய வேண்டும்? சொல்லுகிறார், என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டு விடுங்கள், நான் மரித்து விடுகிறேன், என்னை தூக்கி போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆனால் ஆண்டவரோ அங்கே ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார், நீ போ, அந்த கப்பலின் அருகே போய் ரெடியாக காத்திரு, வேற எங்கும் நீ செல்லக்கூடாது, வேற எந்த உணவையும் நீ அருந்தக்கூடாது, அப்படியே காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மீன் யோனாவுக்காக காத்திருக்கிறது. யோனாவை தூக்கி போட்ட மாத்திரத்தில் உடனே அந்த மீன் விழுங்கி விடு. காரணம் என்னன்னு சொன்னால், வேற எந்த மீனும் வந்து யோனாவை கடித்து விடக்கூடாது. காரணம், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மீன் ஆயத்தமாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ யோனாவை விழுங்கி விட்டது, ஆனால் அவனை ஜீரணமாகவில்லை.
அவனை கொலை செய்யவில்லை, அவனை அழிக்கவில்லை. அந்த மீன் அவனை பாதுகாப்பாக அப்படியே குடலில் வைத்து கொண்டிருந்தது. அந்த 3 நாளும் அந்த மீன் இறை சாப்பிடாமல் பாருங்கள் யோனாவை பாதுகாப்பாகவே வைத்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே போய் கக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் மீண்டுமாக அதே மீனுக்கு கட்டளையிடுகிறார், நீ போ நினிவே பட்டணத்தின் கரையிலே போய் கக்கு என்று சொல்லுகிறார். பாருங்கள், நடுக்கடலிலே அந்த யோனாவை விழுங்கினது, அது சரியாக ஆண்டவருடைய கட்டளையின்படி கரையிலே போய், அதுவும் சரியாக நினிவே பட்டணத்தின் கரையிலே போய் அவனை கக்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவோ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் திசை மாறி போகிறார். ஆனால் இந்த மீனோ யோனாவை விழுங்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார், அப்படியே செய்கிறது. 3 நாள் யோனாவை பாதுகாப்பாக அது வைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மீண்டுமாக கட்டளையிடுகிறார், நினிவேயின் கரையிலே போய் அவனை கக்கு என்று சொன்னவுடன் சரியாக போய் நினிவேயின் கரையிலே போய் கக்குகிறது என பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவ ஜந்து தான் அது. ஆண்டுடைய சாயலாக அது படைக்கப்படவில்லை. மனிதர்களாகிய நாம் தான் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையால் படைக்கப்பட்ட ஒரு மீன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அழகாக கீழ்ப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படுகிறது. நீ யோனாவை விழுங்கு என்று சொல்லுகிறார், அப்படியே விழுங்குகிறது. பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்கிறார், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகிறது. இப்பொழுது கரையிலே போய் கக்கு என்கிறார். எந்த இடத்தை குறித்தாரோ அதே இடத்துல சரியாக போய் அது செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயே, தகப்பனாரே, வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லாத காரியங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கேயோ மனம்போன வாழ்க்கை, இல்லைன்னு சொன்னால் யோனாவை போல நாம் வழி தப்பி போய் கொண்டு இருக்கிறோமோ? ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த மீன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது. எனவே தான் 2500 வருஷங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தையும் நாம் இன்று பேசி கொண்டிருக்கிறோம். யோனாவை விழுங்கின மீன் 3 நாள் அழகாக அவனை பாதுகாத்தது. மீண்டும் அப்படியே நினிவேல போய் கக்கினது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் வாசித்து நாம் தியானிக்கிறோமே. காரணம், அந்த மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ சாவதானமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உண்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தருகிறார். நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை ஆண்டவர் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இதுவரையில் ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்ன ஆண்டவர் இன்னும் மேன்மையாக வைக்கலையே, நான் எவ்வளோ நாளாச்சு, எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, யோனாவை போல, அந்த யோனாவை விழுங்கின மீனை போல ஆண்டுடைய சத்தத்துக்கு நீங்கள் சரியாக செவி கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.